அனைவருக்கும் இனிய வணக்கம். 5th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல டேர்ம் 3 யூனிட் 1 அவர் என்விரான்மெண்ட். ஸோ அந்த தலைப்புல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம், லேர்ன் பண்ண போறோம். அவர் என்விரான்மெண்ட் நமது சுற்றுச்சூழல். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை கற்ற பின் மாணவர்கள் பெறும் சிந்தனைகள் என்னெல்லாம் திறன்களை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, after completion of this lesson, students will be able to know about the different types of farms, list out the economic importance of dairy farms and poultry farms, know about the apiculture and the uses of honey, understand the different types of manures and the uses. Manures na enna theriyuma ungalku? உரங்கள். சரியா? So know about the vermiculture and vermicompost. ஸோ மண்புழு உரம் வந்து எப்படி மண்புழு வளர்க்கிறது, அதுக்கு பேர் வெர்மிகல்ச்சர். வெர்மி கம்போஸ்ட்னா மண்புழு உரம் எப்படி தயாரிக்கிறது, அதை பற்றிலாம் நீங்க என்ன செய்ய போறீங்க, லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்விரான்மெண்ட் இஸ் எவ்ரிதிங் தட் இஸ் அரவுண்ட் அஸ். நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே சுற்றுச்சூழல்னு சொல்லுவோம், அப்படிதானே? ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். தேர் ஆர் பிசிக்கல் என்விரான்மெண்ட் அண்ட் பயாலஜிக்கல் என்விரான்மெண்ட். ஸோ ஒன்னு என்னன்னு சொல்றோம், இயற்பியல் சுற்றுச்சூழல், இன்னொன்னு உயிரியல் சுற்றுச்சூழல் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். So physical environment includes all non-living things like a land, water, and air. Biological environment includes the living things such as plants and animals. So natural environment has a lot of economic values. So இயற்கையான சுற்றுச்சூழல் அதிக பொருளாதார நன்மைகளை கொண்டுள்ளது. அப்படிதான் நிறைய வேல்யூஸ் இருக்குதுல. So plants and animals in our environment are useful to us in number of ways. நிறைய விதங்கள்ல plants and animals in our environment நிறைய விதங்கள்ல என்ன செய்யுது, யூஸ் ஆகுது. So animals like a cow, buffalo and goat gives us some milk. Some animals are used for the transportation. So these animals are raised in farms. So என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பான்மையான அந்த ஆடு மாடெல்லாம் நமக்கு பால் தருது, அப்படிதானமா? சோ இவை பெரும்பாலும் பண்ணைகளை தான் என்ன செய்வோம், வளர்ப்போம், பால் தர்றதில்ல, அதானே? சோ கவ்வு, பஃபல்லோ, கோட்டு பால் வேணும் அப்படின்னா பண்ணைகளை வச்சு என்ன செய்வோம், அதை பராமரிச்சு உருவாக்குவோம். சோ மற்றவை என்ன செய்யறோம், டிரான்ஸ்போர்டேஷன், அதுக்காக நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். So in this lesson we will learn about dairy farms, poultry farms, apiculture, manures and vermicompost. அதை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், லேர்ன் பண்ண போறோம். சோ பறவைகளுடைய பண்ணை, கால்நடை பண்ணை, தேநீர் வளர்ப்பு, இயற்கை உரம் மற்றும் மண்புழு உரம் ஆகியவற்றை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரியாப்பா? ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஃபார்ம்ஸ், பண்ணைகளை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். ஃபார்மிங் இஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் growing crops and raising livestock. சோ பண்ணை வளர்ப்பு அப்படிங்கிறது தாவரம் மற்றும் விலங்குகளை வளர்க்கும் முறையாகும். பண்ணை அப்படிங்கிறது எதெல்லாம், சோ தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கக்கூடிய முறை, அந்த இதுக்கு பேர் தான் ஃபார்ம்ஸ், பண்ணைகள்னு சொல்றோம், அப்படித்தானே? பிளான்ட்ஸை வளர்க்குறோம், விவசாயம் பண்றோம், யாருக்காக, நமக்காக, மனிதர்களுக்காக. சோ அனிமல்ஸ், கால்நடைகளை வளர்க்கிறோம், எதற்காக, நமக்கு பால், இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் தேவை அப்படிங்கிறதுனால. சோ அப்ப ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ தாவரங்கள் மற்றும் விலங்குகளை வளர்க்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் ஃபார்மிங்னு பேரு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சோ விவசாயத்தினுடைய ஒரு பகுதி தான் இதுன்னு சொல்றோம். அக்ரிகல்ச்சர் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பிரீடிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் டு ப்ரொவைட் ஃபுட், ஃபைபர், wood and medicinal plants to sustain and enhance life. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலத்தை பண்படுத்துதல், மனித வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய வகையில உணவு, இலை, மரக்கட்டை மற்றும் மருந்து ஆகியவற்றை வழங்குவதற்காகவே தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வளர்த்தல் ஆகியவற்றையே விவசாயம் சொல்றோம். சரியா? சோ மனிதர்களுக்கு உதவக்கூடியதுதான் ஃபார்ம்ஸ். மனிதர்களுக்கு தான் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? சோ ஓகே. சோ பட் ஃபார்மிங் இஸ் மோர் ப்ராஃபிட்டபிள் தட் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரை கம்பேர் பண்ணும்போது ஃபார்மிங் வந்து ரொம்ப ப்ராஃபிட் ஆனது. ஸோ இட் இஸ் டன் ஆன் எ கமர்ஷியல் ஸ்கேல் அண்ட் an area of land with a field and buildings that is devoted
to growing crops or raising domestic animals or both as a business is called farm. Large scale farms grow one or two major crops or animals. Middle sized and small sized farms grow different types of crops and animals. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வணிக நோக்குல பயிர் சாகுபடி செய்வதற்காக அல்லது விலங்குகளை வளர்க்கிறோம் இல்லையா, அல்லது இரண்டிற்கும் பயன்படக்கூடிய விவசாய நிலம் மற்றும் கட்டடங்களை உள்ளடக்கிய நிலப்பரப்பு தான் பண்ணைன்னு சொல்றோம், ஃபார்மிங் சொல்றோம். சோ அளவுல பெரியதா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகை விலங்குகள் அல்லது பயிர்களை மட்டுமே என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. ஆனா ஸ்மால் ஸ்கேல்ல என்ன வளர்ப்பாங்கன்னா, சிறிய வகை பண்ணைகள்ல பல்வேறு வகையான பயிர்கள் மற்றும் விலங்குகள் என்ன செய்யுது, வளர்க்கப்படுது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? டெய்ரி ஃபார்ம், ஃபார்ம்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு சப்ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பால் பண்ணையை பத்தி பார்க்க போறோம். டெய்ரி ஃபார்மிங் is a type of agriculture that focuses on extraction of milk and preparation of various milk products like cheese, butter, curd, etc. So உங்களுக்கு சீஸ் தெரியும், பட்டர் தெரியும், இதெல்லாம் எதுல இருந்து எடுக்கிறோம், மில்க்ல இருந்து எடுக்கிறோம், அப்படிதானே? சோ பால் பண்ணை என்பது ஒரு வகையான அக்ரிகல்ச்சர் தான், சரியா? சோ பால் கறக்கிறது மற்றும் அதுல பெறப்பட்ட பால்ல இருந்து வெண்ணெய், தயிர், பாலாடை கட்டி போன்றவற்றை என்ன செய்யறோம், நம்மளுடைய உற்பத்தி பண்றோம். இதுதான் இதனுடைய மோட்டிவ். ஓகேவாமா? High milk producing cows along with the bulls and oxen are raised in the commercial dairy farms. Other animals found in these farms include goats, sheep and camels. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பால் பண்ணையில அதிக அளவுல பால் திறக்கக்கூடிய பசுக்கள், காளைகள், எருதுகள் இருக்கு இல்லையா, அந்த அந்த அதிகமா பால் கொடுக்கக்கூடிய பசுக்களையோ, காளைகளையோ, எருதுகளையோ தான் வளர்ப்பாங்க. சோ இந்த வெள்ளாடு, செம்மறி ஆடு மற்றும் ஒட்டகம் போன்ற விலங்குகளும் இதோட இன்க்ளூட் பண்ணி அதையும் என்ன செய்யறாங்க, வளர்க்குறாங்க. சரியா? சோ கொஞ்சமா பால் தரக்கூடிய பசுவை வச்சு என்ன செய்ய முடியாது, பால் கறந்தா கட்டுப்படி ஆகாது இல்லையா? சோ அதிக அளவு பால் தரக்கூடிய இந்த ஜெர்சி பசு மாதிரி அந்த மாதிரி டைப் ஆஃப் கவுஸ் என்ன செய்வாங்க, இதுல வளர்ப்பாங்க. டு யூ நோ கொடுத்திருக்காங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் லிவ்ஸ்டாக் ஃபார்ம் in Hosur, Krishnagiri district of Tamil Nadu is the biggest cattle farm in Asia. Total area of this farm in 1641 acres. So தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரி மாவட்டத்துல உள்ள ஓசூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட கால்நடை பண்ணை. So district livestock farm. So மாவட்ட கால்நடை பண்ணை என்னும் பண்ணை தான் ஆசியாலேயே, ஏசியன்லேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்ணை. சோ அது நமக்கு பெருமை தானே. ஏசிய கான்டினென்ட்ல நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர்ல இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கால்நடை பண்ணை தான் பிக்கஸ்ட் கேட்டில் ஃபார்ம் இன் ஏசியா. சோ அதனுடைய டோட்டல் ஏரியா, அந்த லேண்டோட ஏரியா எவ்வளவு, 1641 ஏக்கர்ஸ் இருக்கு. ஓகேவாப்பா? சரி, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் கேட்டில் பிரீட்ஸ், கால்நடை இனங்கள். So in India there are 26 cattle breeds. எத்தனை வகையான கால்நடைகள் இருக்கு? 26 வகையான கால்நடைகள் இருக்கு. They are domesticated for milk, agricultural work, transportation and many other needs. நம்ம எதுக்காகலாம் வளர்க்குறோம்? மில்க் மெயினா, அப்படிதானே? சோ நம்மளுடைய டொமஸ்டிகேட்டடுக்காகவும் அக்ரிகல்ச்சர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. சோ டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாட்டு வண்டி கட்டி எல்லாம் போவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய விஷயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ கிர், ஷாஹிவால், ரெட் சிந்தி, காங்கேயம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் கிவன் இன் த டேபிள். நிறைய விதமான காங்கேயம் அண்ட் ஆண்கோல் ஆகிய போன்ற இந்த டைப் ஆஃப் கவுஸ் எல்லாம் நம்ம இந்தியால இருக்கு. இந்த மாதிரி 26 டைப்ஸ் இருக்கு. So cattle breeds found in the different states of India are given in the table. So நிறைய cattle breeds என்ன செஞ்சிருக்காங்க, நமக்கு டேபிள்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா கிர் பாருங்க, கிர், மால்வி, நாகாரி, ஷஹிவால், செவ்வரி சிந்தி, ஆண்கோல், இதே மாதிரி 26 இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. சோ கேட்டில் பிரீட்ஸ், அதனுடைய கால்நடை இனங்கள் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிர், குஜராத், ராஜஸ்தான்.
ஷஹிவால் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். ரெட் சிந்தி ஆந்திர பிரதேஷ். மால்வி ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ். நாகாரி ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான். காங்கேயம் தமிழ்நாடு. ஆண்கோல் ஆந்திர பிரதேஷ். ஓகேவாமா? சோ இந்த மாதிரியான கால்நடை இனங்கள் இந்த ஸ்டேட்ல ஃபேமஸ். சரியா? So do you know கொடுத்திருக்காங்க இல்லையா? India has the largest number of livestock in the world, holding 281 million. In 2008, our country housed the second largest number of cattle in the world with 175 million. So 1 million is equal to 10 lakh கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? So உலகத்திலேயே இந்தியா தான் அதிக எண்ணிக்கையிலான கால்நடைகளை கொண்டுள்ளது. மொத்தம் 280 மில்லியன் கால்நடைகள் நம்ம நாட்டுல இருக்கு. இதுல 2008ல 175 மில்லியன் கால்நடைகளுடன் இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. சரியாமா? சோ 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம். நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அததான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? சோ நம்மளுடைய இந்தியால தான் அதிக அளவிலான கால்நடைகள் இருக்கு. ஒரு 1 மில்லியன் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs. ஓகேவா? Apart from these animals, buffaloes are also domesticated in India. There are 7 buffalo breeds in India. So இவை தவிர எரும மாடுகள் நம்ம என்ன செய்யறோம்? வளர்க்குறோம். அப்படிதானமா? சோ வீட்லயும் பாத்திருக்கீங்க இல்லையா? சோ டொமஸ்டிக் அனிமல்னா பஃபலோவையும் சொல்லுவோம். அப்படிதானே? So there are 7 buffalo breeds in India. So 7 வகையான எருமை மாட்டினங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வச்சிருக்கிறோம். Buffaloes produce the more amount of milk like cows. So cows கம்பேர் பண்ணும்போது எரும மாடுகள் பசு மாடுகளை காட்டிலும் அதிக அளவுல பால் தரக்கூடியது. ஓகேவாடா? So also buffalo milk has a more nutrients than cow's milk. So understand பண்றீங்களா? So buffalo milkல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு compared to cow's milk. So முர்ராக், ஜப்ராபாடி, பாதாவரி அண்ட் ஸ்ருதி ஆகிய இந்த மாதிரியான பஃபலோ பிரீட்ஸ் தட் ஃபவுண்ட் இன் இந்தியா. சோ இந்த மாதிரியான இனங்கள் நம்ம இந்தியால இருக்குது. சோ இந்தியா இஸ் த பிக்கஸ்ட் பஃபலோ மில்க் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. சோ இந்தியால தான் எரும மாட்டு பால் உற்பத்திலேயே உலக அளவுல நம்ம இந்தியா தான் ஃபர்ஸ்ட். சரியா? சோ சம் ஆஃப் த பஃபலோ பிரீட்ஸ் ஃபவுண்ட் இன் அவர் கண்ட்ரி ஆர் கிவன் இன் த டேபிள்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, ஜாஃப்ராபாடி, ஸ்ருதி, நாக்பூரி, மெக்சனா, பாதாவரி, முராக், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பஃபலோஸ் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்மளுடைய இந்தியால இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் டேபிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. டேபிள்ஸை பார்த்துட்டு டு யூ நோ பார்க்கலாம். ஓகேவா? சோ எருமை மாட்டினங்கள் அதனுடைய டைப்ஸ் எந்த ஸ்டேட்ல ரொம்ப ஃபேமஸ்? முராக் எங்கெல்லாம் ஃபேமஸ்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ். பாதாவரி உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ். ஜப்ராபாடி குஜராத். ஸ்ருதி ராஜஸ்தான், குஜராத். மெக்சானா குஜராத். நாக்பூரி சென்ட்ரல் அண்ட் சவுத் இந்தியா. நீலி ரவி பஞ்சாப், ஹரியானா. ஓகேவா? சோ டு யூ நோல பாருங்க, ஒயிட் ரெவல்யூஷன் இன் இந்தியா வாஸ் லான்ச்டு இன் 1970s to make India self-dependent in milk protection. Dr. Verghese Kurian is called the father of white revolution. So who is the father of white revolution? Dr. Verghese Kurian. சரியாமா? சோ பால் உற்பத்தியில தன்னிறைவை நம்ம அடையிறதுக்காக 1970ல இந்தியால என்ன ஆரம்பிக்கப்பட்டது? வெண்மை புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது. சோ ஒயிட் ரெவல்யூஷன் ஆரம்பிக்கப்பட்டது. சோ அதனுடைய தந்தை யாரு? வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன். ஓகேவாமா? நெக்ஸ்ட் ஃபீடிங், உணவூட்டம். ஃபீடிங்னா என்னமா? உணவூட்டம். cattle needs nutritious feed in order to be healthy and to produce high milk yield. அதாவது ஆரோக்கியமாவும் இருக்கணும், நல்ல பாலும் கொடுக்கணும். அப்போ கால்நடைகளுக்கு நம்ம சத்தான உணவுகளை நம்ம கொடுத்தாதான் இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படிதானே? The cattle feed includes roughage and concentrates. சக்கை அல்லது சத்து நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம என்ன செய்யணும்? கால்நடைகளுக்கு கொடுக்கணும். The roughage contains high amount of fiber and it includes a fodder, hay, straw and silage. அப்போ அதுல என்னெல்லாம் இருக்கணும்? சோ அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதுகளுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். சோ கால்நடை தீவனம் என்னன்னு சொல்லுவோம்? வைக்கோல், பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம், இதெல்லாம் இன்க்ளூடட். ஓகேவா?
ஓகேவா? ஸோ கான்சன்ட்ரேட் இன்க்ளூட் த broken grams, cereals, millets, rice polish, cotton seeds and oil cakes. சத்து நிறைந்த உணவுகளான குருணை, தானியங்கள், திணை, தீட்டப்பட்ட அரிசி, பருத்தி விதை, புண்ணாக்கு இதெல்லாம் இன்க்ளூடட். Apart from these food, cattle need an adequate amount of fresh water. So உணவை தவிர தூய்மையான குடிநீரும் கால்நடைகளுக்கு ரொம்ப 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 என்ன செய்யணும், முக்கியமானது. ஸோ அப்போ நம்ம நல்லா சத்தான உணவுப் பொருட்களை கொடுத்தாதான் நமக்கு ஹெல்த்தியான, அதுவும் ஹெல்த்தியா இருக்கும், நமக்கு நல்ல பாலையும் என்ன செய்யும், கொடுக்கும். அதுக்கு நல்ல சத்து மிகுந்த இருக்கக்கூடிய ரஃபேஜான ஃபைபர் நிறைய ஃபைபர் இருக்கக்கூடிய வைக்கோல், பதப்படுத்தப்பட்ட பசுந்தீவனம் இந்த மாதிரியான கொடுக்கணும். சரிங்களா? ஸோ சத்து நிறைந்த உணவுகளான கான்சன்ட்ரேட்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன், broken grams, cereals, millets, rice polish, cotton seeds and oil cakes இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்கு. ஸோ இதை தவிர ஃப்ரெஷ் வாட்டரும் நம்ம என்ன செய்யணும், அதுகளுக்கு கொடுக்கணும். சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் டிசீசஸ். ஸோ அதுக்கும் டிசீஸ் வரும் தானே. ஸோ ஃபுட் அண்ட் மவுத் டிசீசஸ் அண்ட் ஆந்த்ராக்ஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் டிசீசஸ் ஃபவுண்ட் அமங் த கேட்டில். ஸோ கால்நடைகள்ல ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது பாதம் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட நோயை தான், மற்றும் ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்கள் கால்நடைகளுக்கு வரும். வாய், கால், சரியாமா, பாதம் மற்றும் ஆந்த்ராக்ஸ் நோய் பொதுவாக கால்நடைகள் இருக்கக்கூடியது. ஸோ மெயின்டைனிங் ப்ராப்பர் சானிடேஷன் இஸ் நெசசரி டு ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் தீஸ் டிசீசஸ். என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான நோய்களை ஸ்ப்ரெட் பண்ணாம நம்ம என்ன செய்யணும், அது ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அதுகளுக்கு தடுப்பு நடவடிக்கைகள்ல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம எடுக்கணும். ஸோ டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவென்ட் மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ். ஸோ டைமுக்கு அதுக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும். வெட்டனரி மெடிசன் டீல்ஸ் வித் த ப்ரிவென்ஷன்ஸ், டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட். Veterinary medicines deals with the prevention, diagnosis and treatment of diseases, disorder and injury for the domestic and non-domestic animals. அதாவது கால்நடைகளை தோன்றக்கூடிய நோய்கள், குறைபாடுகள், காயங்களை தடுக்கிறது, கண்டறிறது, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது போன்றவற்றெல்லாம் எது பார்த்துக்கிடும், கால்நடை மருத்துவம் அதை டேக் கேர் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So cattle are useful to us in many ways. Some of them are listed below. Milk from cows. House milks contain essential minerals needed for us. Bullocks are used to plough the land, harvest and thresh crops. So பசு நமக்கு பால் தருது, பால்ல இருந்து நமக்கு தேவையான மினரல்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ எருதுகள் புல்லக்ஸ் என்ன செய்யறோம், டு plough the land, harvest and thresh crops. என்ன சொல்றோம், உழறதுக்கு, அறுவடை செய்யறதுக்கு, போர் அடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். ஸோ கேட்டில் ஆர் எம்ப்ளாய்ட் இன் டிரான்ஸ்போர்டேஷன். ஸோ கால்நடைகள் போக்குவரத்துக்கு நம்ம யூஸ் பண்றோம். கேட்டில் டங் இஸ் யூஸ்ட் அஸ் அ மேன்யூர், சிறந்த உரம். கேட்டிலுடைய டங்க், அவருடைய சாணம். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ ஃபியூயல் அண்ட் ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் பயோகேஸ். அது எரிபொருளாகவும் உயிரி வாயு தயாரிக்கிறதுக்கும் நம்ம என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். ஸோ பஞ்சகவ்யா இஸ் ஆயுர்வேதிக் மெடிசன் யூஸ்ட் இன் அக்ரிகல்ச்சர் டு கண்ட்ரோல் த பெஸ்ட் அண்ட் ஃபங்கை. ஸோ அந்த பஞ்சகவ்யம் என்பது ஒரு ஆயுர்வேத மருந்து. இது பூச்சிகளையும் பூஞ்சைகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயத்துல பயன்படுத்தப்படுகிறது. இது மாட்டின் சாணம் மற்றும் சிறுநீர், கறந்த பால், தயிர், வெல்லம் மற்றும் நெய் ஆகியவற்றின் கலவை தான் பஞ்சகவ்யம் சொல்றது. இட் இஸ் a mixture of tongue and urine of cows, fresh milk, curd, jaggery and ghee. So இதுதான் நம்ம என்ன சொல்றோம், பஞ்சகவ்யம் சொல்றோம். So leather goods are manufactured from the cattle hides. So கால்நடைகளினுடைய தோல்ல இருந்து தோல் பொருட்கள் நம்ம என்ன செய்யறோம், தயார் பண்றோம். சரிங்களா? ஸோ அதனுடைய யூசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பறவை பண்ணை. நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னது, பறவை பண்ணை. அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.